பேரொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய எழுத்தாளரை சந்திக்க போகிறோம். அந்த எழுத்தாளர் பெயர் சுவாத்திகா. அவங்க எழுதின புத்தகம் மதம் கொண்ட மனிதன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் வெளியில் வந்திருக்குது. நிகர்மொழி பதிப்பகம் வெளியிட்டிருக்குது. புத்தக கண்காட்சியில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய 129 130 அரங்கில் periyar.books.com அரங்கில் இந்த புத்தகம் கிடைக்குது. ஆன்லைன்லேயும் வாங்க முடியும். இப்போ வாங்க நம்ம அந்த எழுத்தாளரை சந்திப்போம். அவருடைய அனுபவங்களை கேட்டு பெறுவோம். வணக்கம் மேடம். உங்களுடைய அகடமிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? நான் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, அப்புறம் தஞ்சாவூர் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான் என்னோட அகடமிக் குவாலிஃபிகேஷன். அப்போ அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன? ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து பேக் ஆஃப் த புக் இண்டெக்ஸர். ஸோ அந்த அகடமிக் புக்ஸ்க்கெல்லாம் ரீட் பண்ணி அதோட இண்டெக்ஸ் பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த இண்டெக்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். பப்ளிஷிங் ஒர்க்கில் நான் இண்டெக்ஸராக ஃப்ரீலான்சிங் இண்டெக்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட கீவேர்டு புக்குக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த பண்ணுறது. எந்த மாதிரியான புத்தகங்களுக்கு வந்து நீங்கள் இண்டெக்ஸிங் பண்ணுறீங்க? மோஸ்ட்லி சயின்ஸ் புக்ஸ், அகடமிக் புக்ஸ், ஸ்டெம் புக்ஸ், சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரியான புக்ஸ்க்கெலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி புக்ஸ்க்கு நான் இண்டெக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுடைய கிளைண்ட்ஸ் அவங்க நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்களா அல்லது எப்படி? நான் ஃப்ரீலான்சிங் இண்டெக்ஸிங் பண்ணிட்டுருக்கேன். நானும் இப்போ ஒரு பேக் ஆஃப் த புக் இண்டெக்ஸர் ஆகணும்னா, ஃப்ரீலான்சராக இருந்து வேலை செய்யணும்னா எப்படி இதை அணுகுது? இல்லை, ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், இண்டெக்ஸிங் கம்பெனியில். ஸோ அங்கே வந்து இண்டெக்ஸராக ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் நான் ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எவ்வளோ வருடமாக இந்த வேலைகளை நீங்கள்? 15 இயர்ஸாக நான் பண்ணிட்டுருக்கேன். 15 இயர்ஸ். இப்போ லாஸ்ட்டாக தான் ஃப்ரீலான்சிங் வந்திருக்கீங்க? ஆமாம், ஒரு 2 இயர்ஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை தான் பண்ணுறீங்க. அது உங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்தியன் கிளைண்ட்ஸா அல்லது நான் இந்தியன் கிளைண்ட்? நான் இந்தியன் கிளைண்ட்ஸ். ஸோ அப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே ஆன்லைன் மூலமாக? அதுக்கு ஆன்லைன் சைட்ஸ் அந்த மாதிரி நீங்களா போய் பிட்ச் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரொஃபைல் கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ அடுத்து இப்போ நம்ம இந்த நேரடியாக உள்ள புத்தகத்துக்குள்ளே வந்துடுவோம். இந்த புத்தகத்துக்குள்ளே நிறைய குறிப்புதவி நூல்கள், ரெஃபரன்ஸ் நூல்கள், முழுமையான ஆங்கில நூல்களாக இருக்குது. இப்போ அதற்கப்புறம் இந்த தொகுப்புகள் ஒவ்வொரு கட்டுரைக்குள்ளேயும் வர்ற விஷயங்கள், ஒரு 46 தலைப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நிறைய புத்தகங்கள்லேருந்து ஆதாரம் கொடுத்துருக்கீங்க. இந்த ஒர்க்கை எலாபரேட்டாக எப்படி இது வந்தது, அதுக்கப்புறம் ஏன் இதை புத்தகமாக ஆக்குனீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக வாசகர்களுக்கு சொல்லுங்கள். இது இண்டெக்ஸிங் மட்டும் கிடையாது. இண்டெக்ஸிங்கில் நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அந்த புக்ஸ்லேருந்து இன்புட்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சைக்காலஜி புக்கு, ஆந்த்ரோபாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ஸ் இண்டெக்ஸ் பண்ணதுனால அதுலேருந்து வந்த இன்புட்ஸும் இருக்குது. அது போக அப்பார்ட் ஃப்ரம் இண்டெக்ஸிங் நான் தனிப்பட்ட முறையில் படித்தேன். எனக்கு வந்து ஜென்ரலாகவே இந்த தியாலஜியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக உண்டு. ஸோ அது சம்மந்தப்பட்ட புக்ஸை நான் தனிப்பட்ட முறையில் படித்ததை வச்சும் அதுலேருந்தும் எடுத்த இன்புட்ஸும் இந்த புக்ஸில் இருக்குது. ஸோ நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், போத் இண்டெக்ஸிங் அண்ட் நான் இண்டெக்ஸிங், அந்த புக்ஸை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி நான் அந்த புக்கு எழுதியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் ஆரம்பத்தில் எழுத நினைக்கும் போது, இது நீங்கள் புத்தகங்கள் படித்ததன் மூலமாக தான் எழுத்தாளராக வந்திருக்க முடியும். ஆரம்பத்தில் எழுத ஆரம்பிக்கும் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? இப்போ இது புத்தகமாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் ட்விட்டர்லேயும் தொடர்ந்து எழுதிட்டு வர்றீங்க. சொல்லப்போனால் இது ட்விட்டரில் உள்ள உங்களுடைய கருத்துக்களுடைய தொகுப்பு தான் இது. இப்போ அதற்கு நிறைய உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, அது எப்படி வளர்ந்தது, அந்த அனுபவங்கள்? ஸோ படித்ததை வந்து எங்கேயாவது ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம ஏதாவது புக்ஸ் நான் நிறையா ரீட் பண்ணுறேன், அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் படிச்சிருப்பேன். ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு ட்விட்டரில் நான் அந்த இன்ஃபோலாம் ஷேர் பண்ணிகிட்ருந்தேன். அது என்னென்னா, இப்போது அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஏதாவது வெரி ரேர் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் படிக்கிறேன். ஸோ அதில் ஏதோ ஒரு ரேர் இன்ட்ரெஸ்டிங் டிட்பிட் கிடைக்குது, அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ காமன் நாலேஜில் இருக்கிற இன்ஃபோவை விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு வித்தியாசமாக இருக்கே இது அப்படின்னு நான் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்தது. அப்புறம் ஓகே ஃபைன், ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதி அதை இன்னும் கொஞ்சம் என்னோடய இன்புட்டையும் போட்டு என் பெர்ஸ்பெக்டிவில் அதை கொஞ்சம் எழுதி நிறைய த்ரெட்டெல்லாம் போடவும் அதுக்கும் நிறையா ரெஸ்பான்ஸ் நிறையா வந்தது.
அப்புறம் அந்த த்ரெட் எல்லாமே கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு புக்காக போடலாமேன்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஏன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. அந்த ரெஸ்பான்சஸ் இருந்துச்சுல்ல, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருந்திருக்கா? பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு. நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து வெரி ரேர் தான். ஏன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் கிரிட்டிக் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த மத அடிப்படைவாதிகள் அல்லது அந்த மத நம்பிக்கையாளர்கள் உங்களை கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல. நான் ரொம்ப அதான் அஃபென்சிவாக இல்லை அந்த மாதிரி நான் போடல. படித்த இந்த ஃபேக்ட் அதுக்கு மேபி இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு ரொம்ப ஒரு நியூட்ரலான டோனில் எழுதுனால மேபி அவங்க வந்து அதை பெருசாக அதுக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தது. இந்த ட்விட்டர் போஸ்ட்ஸ் இருக்குல்ல, ட்விட்டர் போஸ்ட் எல்லாம் ட்விட்ஸ் எல்லாம் புத்தகம் ஆகிற அந்த எவாலுவேஷன் இருக்குல்ல, அது எப்படி நடந்தது? நிகர்மொழி பதிப்பகம் ஜான்சன் வந்து இந்த த்ரெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக போட்டால் நல்லாயிருக்கும்னு சஜஸ்ட் பண்ணார். ஸோ சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த புக். ஓகே, கடைசியில் புத்தகம் வந்துருச்சு. நல்ல வாசகர்கள்ட்ட இருந்து உங்கள் ட்விட்டர் வாசகர்கள்ட்ட இருந்தே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த புத்தகத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் சிலவற்றை சொல்லலாமே. கடைசி தலைப்பு குழந்தைகளிடம் மத நம்பிக்கைகளை புகுத்துவது சரியா அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. அப்போ இதற்கு நீங்கள் உள்ள சொல்லியிருக்கீங்க. ஆனால் நம்ம வாசகர்கள்ட்ட பார்வையாளர்கள்ட்ட இந்த கருத்து எப்படி எப்படி எடுத்துக்கணும்? இன்றைக்கி நிறைய பேர் வந்து பேரண்டிங் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க பெற்றோர்களிடம் இருந்து அவங்க கூட மத நம்பிக்கையாளர்களாக இருந்திருப்பாங்க, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர் இன்னைக்கு படித்து கார்ப்பரேட் லைஃப்லையோ அல்லது நீங்கள் கவர்மெண்டல் லைஃப்லையோ இன்றைக்கி போயிருக்கிற இன்றைக்கி டீன்ஸ் இன்னைக்குடைய யங்ஸ்டர்ஸ் மதர்ஸாக இருக்கிறாங்க இல்லையா, 90s போயிடுச்சு, இன்றைக்கி மதர்ஸாக பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட குழந்தைங்க வளர்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அவங்க குழந்தை வளர்ப்பும் மதம் இந்த தாட்ஸ் அது எப்படி இருக்கணும்? குழந்தைங்கள இப்போது ஜென்ரலாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு இயல்பாகவே நம்ம ஃபேமிலியில் வந்து மதத்தை கடவுளை சொல்லி கொடுத்து மதத்தை சொல்லி கொடுத்தா வளர்ப்போம். அப்போ என்ன ஆகிடுது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப நேரோவாக ஆகிடுது. ஏன்னா குழந்தைங்க நம்ம சொல்கிறத அப்படியே எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க வந்து அதை கொஸ்டின் பண்ணுறதும் கிடையாது. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கொஸ்டின் பண்ண போகிறதே கிடையாது. அப்போ சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த பிலீஃப் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு 20 வயசு பையன்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அவன் வந்து அப்போ அதில் கொஸ்டின் கேட்பான், இது ஏன் இப்படி சொல்கிற, இது என்ன விஷயம் அப்படின்ட்டு ஒரு 20 வயசு பையன் கேட்பான், இல்லை ஒரு 15 வயசு குழந்தை கூட கேட்கும். ஆனால் நீங்கள் பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதை பற்றி அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க, அதை கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னே தோணாது. ஃப்யூச்சரில் வந்து அதுக்கு அப்போசிங் வியூஸ் இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ நாட் ஒன்லி ரிலீஜியன், எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இம்போஸ் பண்ணும் போது அந்த அந்த விஷயத்தை பற்றி அவங்களால ஃப்யூச்சரில் கொஸ்டின் பண்ணவோ இல்லை அதுக்கு அப்போசிங் வியூ இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதை நான் அப்போ நீங்கள் வந்து புகுத்த வேண்டாம், அவங்களா விரும்பினால் குழந்தைகள் வளர்ந்து மேஜர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு விரும்பினா மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், அதுதான் சொல்ல வர்றேன். எல்லா ஐடியாலஜியும் குழந்தைங்க முன்னாடி வைக்கிறோம். அதில் அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க இது, பட் இதுதான் கரெக்டு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். பை தேர் சாய்ஸு அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கற்றுக்கிடட்டும், அது ஒன்று. அது சொல்லியிருக்கீங்க. இதில் இன்னும் ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு செக்ஷன் இருக்குது. 42, 43வது ஹிட்லர் நாத்திகரா, அதற்கப்புறம் ஐன்ஸ்டீன் ஆத்திகரா, இந்த ரெண்டும் இருக்குது. இதுவும் இந்த 2 செக்ஷனும் லாஸ்ட் ஓவர் 80 இயர்ஸ் வந்து வெரி டிபேட்டபுள். ஐன்ஸ்டீனை வந்து ஏத்திஸ்ட்டுகள் வந்து ஐன்ஸ்டீன் ஏத்திஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லரை வந்து அவர் நாத்திகராக இருந்ததுனால தான் ஏத்திஸ்ட்டு சொல்லுவாங்க. அவர் நாத்திகராக இருந்ததுனால தான் அவர் வந்து ஒரு வெறியராக இருக்கிறாரு அப்படின்னு ஆத்தியர்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து சொந்தம் கொண்டாடுறது இருக்குல்ல, ஏத்திஸ்ட் வந்து ஐன்ஸ்டீனை சொந்தம் கொண்டாடுவாங்க, தீயிஸ்ட் வந்து ஹிட்லரை வந்து ஏத்திஸ்டாக தள்ளி விடுவாங்க. இந்த 2 டிபேட் வந்து கடந்த 70-80 ஆண்டாக நடந்திருக்கு. ஸோ இதில் பை யுவர் ரீடிங் ஃப்ரம் யுவர் புக்கு வாட் யூ ஃபெல்ட்? இப்போ ஹிட்லர் வந்து ஏத்திஸ்ட் அப்படின்னு அங்கே தீயிஸ்ட் சொல்லுவாங்க. இங்கே ஏத்திஸ்ட் வந்து இல்லை, ஹிட்லர் வந்து கிறிஸ்டியன், அதனால தான் அவர் ஐடியாலஜி எப்படி ஃபார்ம் பண்ணி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐன்ஸ்டீனையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏத்திஸ்ட் வந்து ஐன்ஸ்டீன் வந்து ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் ஆப்போசிட்டில் அவங்க அப்படி சொல்லுவாங்க.
ஆனால் 2 பேருமே வந்து ஏத்திஸ்ட் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது, இல்லை 2 பேருமே வந்து கடவுள் நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஹிட்லருக்கு வந்து என்னென்னா ஆரியன் ஐடியாலஜி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த ஆரியன் ஐடியாலஜி ஏன் வந்துச்சு, எப்படி அவருக்குள்ளே வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணமாக சொல்கிறதே வந்து ரிலீஜியன் தான். அந்த ரிலீஜன் மேலே அவருக்கு இருந்த பிடிப்பு, இல்லை அதை பற்றின அவரோட சிந்தனைகள், இதெல்லாம் தான் ஒரு இனம் மட்டும் உயர்வானது, ஆரியன் தான் உயர்வானவர்கள், அவங்களாம் நம்ம தான் அவங்க, மற்ற அந்த மாதிரி அவரோட ஐடியாலஜி ஃபார்ம் ஆனது காரணம். ஆனால் ரிலீஜன் இல்லை அவரோட ரிலீஜன் வந்து கிறிஸ்டியானிட்டி, அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது அப்படிங்கிறத அவர் ஃபாலோ பண்ணலை. அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு நம்ம முழுசாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் கிரைஸ்ட்டை வந்து அவர் கடவுளாக தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நம்ம ஜென்ரலாக மக்கள் வந்து இதுதான் ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறத அவர் ஃபாலோ பண்ணலை. அதே சமயம் அவர் ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே கேஸ் தான் வந்து ஐன்ஸ்டீனுக்கும். இவங்க மக்கள் வந்து இதான் ரிலீஜன், கடவுள்னா இப்படி தான், வானத்தில் இருக்கிற கடவுள் தான் கடவுள், அவர் நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துட்ருப்பார் அப்படின்னு நார்மலாக சராசரி மக்கள் சொல்கிற கடவுளை வந்து ஐன்ஸ்டீன் வழிபடலை. அதே சமயம் அவர் முழுக்க முழுக்க நான் வந்து ஏத்திஸ்ட் அப்படின்னு சொன்னது கிடையாது. கடவுள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒருவேளை கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட கடவுள், ஒரு சிங்கிள் பர்சன் கடவுளாக இருக்க முடியாது. மேபி இந்த இயற்கை கடவுளாக இருக்கலாம், இதே உருவாக்குற சக்தி கடவுளாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு தாட்டில் அவர் இருந்தார். ஸோ 2 பேரையுமே வந்து நம்ம ஏத்திஸ்ட்னு சொல்ல முடியாது, இல்லை இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து சொல்கிறவங்களுடைய விஷுவல் திங்கிங் இருக்குல்ல, அப்போ அந்த விஷுவல் திங்கிங் தான் இவரை ஐன்ஸ்டீனை வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க்குள்ளே அடக்கிறதும், ஹிட்லரை யாரும் விரும்ப மாட்டாங்க, அவரை வந்து 2 பேரும் தள்ளி விடுவாங்க, 2 பேரும் இழுப்பாங்க. ஒருத்தர் வந்து இன்க்ளூசிவ், இன்னொருத்தர் வந்து எக்ஸ்க்ளூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் அவங்களுடைய ப்ரொஃபைல் காரணமாக. அப்போ ஒருத்தவங்களுடைய விஷுவல் திங்கிங் தான். அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, வைரஸும் கடவுளும். அதில் என்ன சொல்ல வர்றீங்க? அதுவும் வைரஸ் அண்ட் கடவுளில் என்ன ஆக்சுவலானா, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, கடவுள் வந்து நோய்களை குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கடவுள், ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுள் தான் நோய்களை உண்டாக்கக்கூடிய அந்த கிருமிகளை படைத்தவராகவும் இருக்கார். பல இதில் வந்து ஏதாவது ஒரு இதுக்கு தண்டனையாக, இப்போ மக்களை தண்டிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நோயை தான் கடவுள் கொடுக்குறாரு, தண்டிக்கிற. இப்போ ஏதாவது நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா இது கடவுளுடைய தண்டனை அப்படிங்கிறோம். அப்போ அந்த கொரோனா பீரியடில் இப்போ ஒரு வைரஸ் வந்து நமக்குள்ளார வந்து பல நோய்களை உருவாக்குது. ஆனால் இந்த நுண்ணுயிரிகளை வந்து கடவுள் கிரியேட் பண்ணார்னு எந்த ரிலீஜனும் சொல்லலை. நுண்ணுயிரிகளால் தான் நமக்கு டிசீஸ் வருது அப்படிங்கிறது எந்த ரிலீஜனும் சொல்லலை. அந்த நுண்ணுயிர்களை வந்து சில அனிமல்ஸ் வந்து கடத்துது. இப்போது வவ்வால் பாலூட்டி வந்து அந்த நுண்ணுயிரிகளை கடத்துது. அதே மாதிரி கொசுவும் வந்து அந்த நுண்ணுயிரிகளை கடத்தி நமக்கு வந்து நோய்களை உண்டாக்குது. எலியும் கடத்துது, அந்த மாதிரி எலியும் நோய்களை கடத்துது. இது மாதிரி மற்ற மிருகங்கள் வந்து அந்த வைரஸை வந்து ஒரு வெக்டராக கடத்தி நமக்கு வந்து நோயை உண்டாக்குது. நமக்கு அதனால பெரிய பாதிப்புகள் உருவாகுது. ஆனால் அந்த மிருகங்களுக்கு அதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இப்போ கடவுள் தான் அந்த நோய்களை உண்டாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. பார்த்தா இந்த மிருகங்களுக்கு அந்த நோய்க்குரிய எதிர்ப்பு சக்தியை அவர் கொடுத்துருக்காரு, நமக்கு வந்து அவர் கொடுக்கல. இந்த மிருகங்கள் வந்து அந்த வைரஸ்ல இருந்து தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுது. ஆனால் நம்மளால தற்காத்து கொள்ள முடியல. இதுக்கு நம்ம என்னதான் மெடிசன் கண்டுபிடிச்சாலும் இது பண்ணாலும் அந்த நுண்ணுயிர்கள் திரும்ப திரும்ப புது புது இதாக ஃபார்ம் ஆகிட்டே வருது. அப்போ கடவுள் உண்மையில யாருக்காக இருக்காரு? நமக்காக இருக்காரா, இல்லை அந்த வவ்வால் கொசுவுக்காக இருக்காரா அப்படின்னு? நமக்காக இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு தானே அந்த நோய்க்கு உண்டான எதிர்ப்பு சக்தியை கொடுத்துருக்கணும், அந்த நோயை தடுக்கக்கான ஆற்றலும் வல்லமையும் நமக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அது நம்ம கிட்ட இல்லை, அந்த இதுகிட்ட தான் இருக்கு. அப்போ அவர் யாருக்கான கடவுள்? அதுதான் அவங்க கேள்வி. வாசகர்கள் அதை சிந்திக்கட்டும். அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பு, மதம் எனும் விற்பனை பொருள் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு மதம் இன்னைக்கு ஒரு பாலிடிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டராக இருக்குது. இன்றைக்கி அதை வைத்து தான் இந்தியாவில் மற்ற அமெரிக்கா போன்ற மேம்பட்ட ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸி இருக்கக்கூடிய நாடுகளில் கூட மதம் தான் ஒரு மேட்டர் ஆஃப் டிஸ்கஷனாக இருக்குது.
இன்னைக்கு பல போர்களுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்ல முடியுமா? மதம் விற்பனை பொருள் அப்படின்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இப்போ மதத்துக்கான ஆதாரமாக இப்போ ஒரு சாதாரணமாக கடவுளை வழிபடுறவங்க சராசரி மக்கள் ஒரு மதத்தை பற்றி ஒரு சப்போர்ட்டிவாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்க எடுத்துக்காட்டாக சொல்கிறது எதுன்னா, அந்த மத புனித நூல்களோ இல்லை அவங்களுடைய குருமார்களோ இல்லை பூசாரிகளோ இல்லை அந்த மதத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத தான் அதை ஒரு எடுத்துக்காட்டாக இல்லை ஒரு ஆதாரமாகவும் சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதான் அதில் சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் இப்போ ஒருத்தர் சோப்பு விற்பனை செய்கிறாரு அப்படின்னா அவர் அந்த சோப்பு ரொம்ப நல்லது, சிறப்பானது, அதை எல்லா கரையும் நீக்கிரும் அப்படின்னு சொல்ல தான் செய்வார். அவர் சொல்கிறதுனால அது அவர் சொல்லியிருக்காரு, அதனால் இந்த சோப்பு பிரமாதமான சோப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. காலம் ஃபுல்லாக அந்த காலத்தொட்டு இந்த காலம் வரைக்கும் மதத்தை விற்பனை செய்பவர்கள் தான் மதத்தோட பெருமைகளை சொல்கிறாங்க, மதத்தோட ஆதாரங்களையும் அவங்க தான் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அந்த மதத்தை விற்பனை செய்யும் போது அதை பற்றின நல்ல விஷயங்களை தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த நல்ல விஷயங்கள் உண்மையிலேயே அது பெர்சீவ்டாக இல்லை, அது ரியலைஸ்டாக இல்லை. அவங்க பெர்சீவ்டாக சொல்கிறாங்க, பட் அது ரியலைஸ் பண்ண முடியலைங்கிறீங்க. சிறப்பு. அதுக்கப்புறம் சாமி ஆடுதல் இந்திய சமூகத்தில், குறிப்பாக இந்து மத பழக்க வழக்கத்தில் இந்த சாமி ஆடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது, மிகப்பெரிய சடங்காக இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்து மத குடும்பங்களில், தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கிற இந்து மத குடும்பங்களில் சாமி ஆடுறதுங்கிறதே ஒரு பெரும் பழக்கமாக இருக்குது. அது ஒரு பெருமையாக கூட கருதுன ஒரு காலம் உண்டு. அப்போ அந்த பழக்கம் அது எப்படி வருது, அது ஏன் அதை மக்கள் அதை ஏன் சாமி ஆடுற அந்த எண்ணத்துக்கு எதுக்கு போகிறாங்க, அதில் நீங்கள் சரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சாமி ஆடுறது பல விஷயங்களுக்காக செய்யலாம். ஒன்று கவன ஈர்ப்புக்காக செய்யலாம். இப்போ எனக்கு குடும்பத்தில் ஒரு மதிப்போ மரியாதையோ இல்லை அந்த சமூகத்தில் ஒரு மதிப்போ மரியாதையோ இல்லை, அப்போ எனக்கு ஏதோ ஒரு மதிப்போ ஒரு மரியாதையோ வேணும் அப்படிங்கிற ஒரு கவனத்துக்காக சாமி ஆடலாம். இது போலி தான், போலியா அதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை. இப்போ நான் குடும்பத்தில் பெண்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், அது சொல்கிறதுக்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கலாம். மூணாவது காலங்காலமாக சாமி ஆடுறதை மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ மேடையில் பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி வரும். ஆங்ஸைட்டி வரும்போது அதுக்கு உண்டான விஷயங்களெல்லாம் நம்ம உடல் விளைவேற்கும், கை உதறும், இதெல்லாம். அதே மாதிரி சாமி ஆடுறத காலங்காலமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால, அது உண்மைன்னு அந்த மக்களும் நம்புறதுனால, இப்போ அந்த மேலே அடிக்கிறது, கொட்டுறது, அந்த பூஜை விஷயம்லாம் காட்டும் போது இவங்க ட்ரிகர் ஆகி இவங்க அதை உண்மைன்னு நம்புகிறாங்க. இதை அவங்க போலின்னு நினைக்கிறதில்ல, இவங்க அதை உண்மைன்னு நம்பி இதற்கு முன்னாடி சாமி ஆடியதெல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அதை அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ இது அதான் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம், ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், இல்லைன்னா மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒன்று இருக்கு. சிறு வயதுகளில் நானும் சாமி ஆடுறது நிறைய பார்த்துருக்கேன். எனக்கும் தோணும் சாமி ஆடணும்னு, ஏன்னா நிறைய பேர் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாலை போட்டுட்டு வெளியூருக்கு போனோம், இருக்கங்குடி, திருச்செந்தூர், பழனி, சபரிமலைன்னு, அது ஒரு கட்டத்தில் பின்னாடி எனக்கு எப்படி அது உடஞ்சிதுன்னா, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் கல்லூரி போனதுக்கப்புறம், அப்பவும் திருவிழாக்களுக்கு போகும்போது நான் ஆடணும்னு நினைப்பேன். ஆனால் அதே காலகட்டத்தில் படித்த பிள்ளைங்க சிலர் ஆடுவாங்க. ஆடுறவங்கள, சாமி ஆடுறவங்கள அங்கே இருக்கிற ஊர் பெரியவர்கள் தடுத்து நிறுத்திடுவாங்க. நீ படித்த பிள்ள, நீ ஆடலாமா, நீ சாமி ஆடலாமா, நாங்கள் படிக்காதவங்க, நாங்கள் ஏதோ எங்கள் பழக்க வழக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெரியவர்கள் இது சொல்கிறாங்க. இது நான் என்னுடைய கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த எண்ணம் எனக்கு தோன்றி இருக்குது. கிராமத்தில் ஒரு சாமி ஆடுற அந்த பின்னணியிலேருந்து எனக்கு அது தோணி இருக்குது. தோணும்போது நான் அப்படி கேட்ட வார்த்தை. அதற்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். ஆனால் இப்படி இருக்கிற பெற்றோர்கள் தான், இப்படி தான் இன்றைக்கி பெற்றோர்கள் இதை தான் செய்கிறாங்க. படிச்சுட்டா இதை செய்யக்கூடாதுங்கிறாங்க, அப்போ படிக்கலைன்னா இதை செய்யலாங்கிறாங்க. படித்தவர்களுக்கு அந்த படிப்புக்குரிய மரியாதை வருது. படித்தவங்க இந்த பொண்ணு காலேஜ் படிக்குது, இல்லை இன்ஜினியர், டாக்டர், இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க, அந்த மரியாதையே அவங்களுக்கு கிடைக்குது. படிக்காதவங்களுக்கு என்ன மரியாதை இருக்க முடியும்? ஸோ அதுக்கு ஒரு மரியாதைக்கான கருவியாக தான் அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ நீ படிச்சிருக்க, உனக்கு எதுக்கு இது, நீ இதை பண்ணாத, நாங்கள் படிக்காதவங்க, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ஒரு டூல் ஃபார் ரெகக்னைசேஷன் தான். கடைசியாக கடவுள் நம்பிக்கை ஏன் மனிதர்களுக்கு தேவைப்படுது? இரண்டாவதாக கடவுள் நம்பிக்கையை
ஏன் மக்களால் கைவிட முடியல? மூன்றாவதாக இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்னு இருக்கிறதுனால தனிப்பட்ட நபர்களுக்கும் சொசைட்டி அட் லார்ஜ் பெரும்பான்மை இந்த சமூகத்திற்கும் என்ன நன்மை அல்லது என்ன தீமை? கடவுள் நம்பிக்கை ஏன் தேவைப்படுது அப்படின்னா, பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். எதுவுமே இல்லாதப்போ எப்போவுமே வந்து ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண முடியாது. அவன் வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாமே கரெக்டாக நடந்துராது. பிரச்சனைகள் வரும். அதை தனி ஒரு நபரால் சமாளிக்க முடியாது. எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாது. அப்போ தனக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு துணை தேவைப்படுது. வாழ்க்கையில் ஒரு ஹோப் வேணும். ஓகே, இது சரியாயிடும், இது சரியாயிடும், என்னைக்காச்சும் ஒரு நமக்கு நல்லது நடக்கும். இல்லை நம்ம இறந்ததுக்கப்புறம் ஓகே இதுக்கெலாம் ஒரு அர்த்தம் இருக்குது, இந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் வேணும். இப்படி அந்த ஃபிலாசபிக்கலாக மனுஷனுக்கு கடவுள்னு ஒரு ஆள் தேவைப்படுறாரு. எல்லாத்துக்குமான பதிலாக கடவுள் இருக்கார். இப்படி தன்னோட நம்பிக்கைக்கான ஆதாரமாகவே கடவுள் தான் இருக்காரு அப்படிங்கிறதுனால அதை வந்து மக்களால் கைவிட முடியறதில்ல. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லை ஓகே அப்படின்னா எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்கணும், எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியாதுல்ல, எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். அந்த விஷயத்தில் எல்லாருக்கும் அந்த பகுத்தறிவோ இல்லை தன்னைத்தானே நம்புறதுக்கு அந்த தைரியமோ மன வலிமையோ இருக்கிறது கிடையாது. அப்படி அந்த மன வலிமை எல்லாமே ஒரு ப்ரிவிலேஜ்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிடிப்பு தேவையாக தான் இருக்குது. அதனால் அவங்களால அந்த கடவுள் நம்பிக்கையை வந்து அவ்வளோ எளிதாக வந்து கைவிட முடியறதில்ல. இன்னொன்று, முன்னாடியே அந்த குழந்தைகள் வளர்ப்பு விஷயத்தில் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த கடவுள் நம்பிக்கையோடய வளர்ந்துட்டதுனால ஒரு 20-30 வருஷம் கடவுள் நம்பிக்கையிலே நம்ம இருந்துட்டதுனால திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த நம்பிக்கையை கைவிடுறது கஷ்டம். இது கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தனி நபருக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு பிடிமானமாக கடவுள் நம்பிக்கை இருக்குது. தீமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை வச்சு வர மூட நம்பிக்கைகள், இல்லை கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லி இந்த மதம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. உதாரணமாக ஜாதிகள்னு பார்த்தீங்கன்னா, சாதியால் ஏற்படக்கூடிய தீமைகள் அது தனி மனிதனையும் அஃபெக்ட் பண்ணுது, இந்த சமூகத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ அது இந்த புக்லேயே சொன்ன மாதிரி தனிநபர் கடவுளாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு கடவுளை கும்பிடுறீங்க, நான் ஒரு கடவுளை கும்பிடுறேன், உங்கள் கடவுளுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, என் கடவுள் அதை பற்றி நான் பேச மாட்டேன், என் கடவுளை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மட்டும் என் கடவுளை தனியாக நான் கும்பிட்டுக்குவேன், என்னுடைய கஷ்ட நேரத்தில் நான் அவரை கூப்பிட்டுக்குவேன், அவரை நினச்சிக்க அவர் என்னை காப்பாற்றுவார்னு நான் கற்பனை பண்ணிக்குவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ இப்போ ஒரு கூட்டு நம்பிக்கை, ஏன் ஒரு கடவுளை ஒரு 10 பேர் வழிபடுறாங்க, ஒரு 100 பேர் வழிபடுறாங்க, அதுக்குன்னு சில சட்ட திட்டம் ரூல்ஸு, இதை தான் நீ ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அடுத்த கடவுள் இல்லை, அந்த மாதிரி அந்த நம்பிக்கையோட வட்டம் பெருசாகும் போது பல பேர் கொண்ட குழுவாக கடவுள் நம்பிக்கை உருவாகும் போது அது அந்த தனி நபருக்கும் பிரச்சனையாக இருக்குது, இந்த சமூகத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. அது இண்டிவிஜுவல் பிலீஃபாக இருக்கிற வரைக்கும் லாபமா நட்டமா அப்படின்னு பார்த்தா கூட ரெண்டையும் ஒரு பேலன்ஸ் கூட பண்ண முடியும். ஆனால் அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக மாறும்போது அதற்குன்னு சட்டத்திட்டங்கள் வந்துடுது, ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துடுது, அப்போ ஒரு பீனல் கோடு வந்துடும், தண்டனைகள் வந்துடும். அப்போ அது வரும்போது அட் லார்ஜாக அந்த சொசைட்டிக்கு தீமைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. 46 தலைப்புகளில் வெவ்வேறு விதமான 46 தலைப்புகளில் இந்த மதத்தை பற்றி மிக விரிவாக எழுத்தாளர் சுவாதிகா அவர்கள் ஆராய்ஞ்சிருக்காங்க. அதற்கு ஆதாரமாக அவங்க கொடுத்துருக்க நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த நூல்களுடைய பின்னிணைப்பு பட்டியல் இருக்கு இல்லையா, அது எல்லாம் பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த பேட்டியை கேட்குற ஒவ்வொருத்தரும் புத்தக கண்காட்சியில் இருக்கிறோம் இந்த நூலை வாங்கி வாசிக்கணும். இந்த புத்தகத்தை வாங்கணும்னா புத்தக கண்காட்சியில் அரங்கு 129 130 periyarbooks.com அரங்கில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் இதை வாங்க முடியும். எனவே புத்தக வாசிப்பாளர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி இந்த எழுத்துக்களை, இந்த கருத்துக்களை படித்து மதம் பற்றிய உங்களுடைய புரிதலை மேம்படுத்திக் கொள்ளணும். இவ்வளவு நேரமாக எங்களுக்காக, வாசகர்களுக்காக இந்த புத்தகத்தை பற்றி பேசியவங்களுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான இது போன்ற நல்ல அரிய கருத்துக்களை, இந்த சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லணும். நன்றி, வணக்கம்.